2026 ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கு. அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதில் மீனராசி நேர் 12வது ராசியாக இருக்கும். குரு பகவானுடைய வீடாகிய மீனராசிக்கு தான் சனி பகவான் வந்து பேட்சியாக போறார். 100% 7.5 சனி நடக்கும்போது திசா புத்தி என்பது யோக திசையாக இருந்தால், பிறக்கும் போதே ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்புகள் இருக்காது கூட சொல்லலாம். குறையும் அப்படிங்கிறத விட பாதிப்பே இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப திசாபுத்தி தானே காரணம். 7.5 சனியோட தாக்கம் இருந்தும் 7.5 சனியே நடக்காத மாதிரி செல்வந்தர்கள் ஆனவர்களும் உண்டு. அப்ப அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு யோக திசை நடந்ததாக அர்த்தம். பிறக்கும்போது ஜாதகம் யோகமாக இருந்து திசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% பாதிப்பு இல்லாமல் இருந்து கொள்ளலாம். அதிலிருந்து விடுதலையானவர்களை பார்த்தோம். வாழ்க்கையில் பக்குவமும் ஏற்பட்டும், நல்லபடியா படிச்சுட்டு வேலைக்கும் போயிருவாங்க, வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பாங்க. அதன் பிறகு கல்யாணம் பண்ணி வச்சா எந்த ஒரு குறைபாடுமே வராது. ஆகவே இந்த பெற்றோர்கள் நான் சொல்லிய இந்த கருத்தை தயவு செஞ்சு ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களும் சரி, பெண் பிள்ளையை பெற்றவர்களும் சரி, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் 7.5 சனி காலகட்டத்தில் திருமணம் செய்வதை கிட்டத்தட்ட தவிர்த்துருக்கு. திசாபுத்தி சாதகமா இருந்தால் 100% பாதிப்பை தரமாட்டார். அதை தாண்டி பக்தி, குலதெய்வ வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, உங்களுடைய இஷ்ட கடவுள் வழிபாடெல்லாம் செஞ்சுக்கணும். அதற்கு மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்னை நேரில் தான் நீங்கள் சந்திக்கணும். வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலம் ஜாதகத்தை அனுப்பிச்சு கேட்டுங்க. பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்து அன்னிட்ட உங்கள் கருத்துக்களை சொல்லி உங்கள் ஜாதகத்தை காட்டி அதில் இருக்க நன்மை தீமைகளை வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேனோ அது நடந்தே தீரும். அது அம்பாளுடைய உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பணிவன்போடு வெற்றிக் கொள்கின்றேன். 2026 ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கு. அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதில் மீனராசி நேர் 12வது ராசியாக இருக்கும். குரு பகவானுடைய வீடாகிய மீனராசிக்கு தான் சனி பகவான் வந்து பேட்சியாக போறார். விரயச்சனி, அதாவது 7.5 சனியில் விரயச்சனியாக 2.25 ஆண்டு மட்டும் இருந்து ஜென்மச்சனியாக வர இருக்கிறார். பல கோடி பேர் இருக்கும் இந்த பூமியில் சிறிய வயது, வாலிப வயது, பள்ளி பருவம், திருமண பருவம், வேலை தேடும் பருவம், வயோதிக பருவம், கடமைகளை செய்ய வேண்டிய அம்மா அப்பாவுக்கு உள்ள வயதுக்கான காலம். அது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தன் கடமையை செய்ய விரும்புவாங்க. அப்படிப்பட்ட காலம். இது அனைத்துமே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வயது வரம்பை ஒத்த ஒரு கருத்தாகும். அவர் ஒரு வயதுக்கு ஏற்றவாறு சனிபகவானுடைய தாக்கம் இருக்கும். என்ன அலைகளும் அதன் போலவே இருக்கும். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க உடல்நிலை கவனமாக இருக்கணும். பள்ளி பருவத்தில் இருக்கிறவர்கள் பள்ளி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கிடைக்கும் வேலைக்கு சென்று விட வேண்டும். வேலையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை நிச்சயமாக வரும். இடமாற்றம், சில பேருக்கு பணி இல்லை, அல்லது வந்துட்டு வெளியூர் வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி அவரவர் வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்றவாறு துன்பம் இருக்கும் என்பது சந்தேகத்துக்கு இடமே இல்லை. திருமண வயது வந்து திருமணத்தை செய்திருந்தால் ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளில் திருமணம் வயது நடந்து திருமணம் செய்திருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். சில பேருக்கு அன்பு பிரச்சனை, சில பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனை, சில பேருக்கு பிரிவு, சில பேருக்கு வழக்கு. அப்போ அவரவர் வாங்கி வந்த வயதுக்கு வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்றவாறு வயது வரம்புக்கு ஏற்றவாறு பாதிப்பு. இதுதான் 7.5 சனியுடைய தாக்கம். தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசியை பொறுத்தவரை ஜென்மத்துக்கு வருவதனால் வயதுக்கேற்ற உடல்நிலை பாதுகாப்பு இருக்க வேண்டும். உடல்நிலையில் ஆழ்ந்த அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ நல்லதே நடக்காதா சார் அப்படின்னு மீனராசினர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அங்கே தான் நம்முடைய பதிவு எப்படி இருக்கும்னா, 100% 7.5 சனி நடக்கும்போது திசா புத்தி என்பது யோக திசையாக இருந்தால், பிறக்கும் போதே ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்புகள் இருக்காது கூட சொல்லலாம். குறையும் அப்படிங்கிறத விட பாதிப்பே இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். இதை நான் கடந்த 25 வருட அனுபவத்தில் பல லட்சம் பேர்களை சந்தித்த ஒரு ஆய்வில் இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும்போது பணக்கார ஆனவர்கள் உண்டு, 7.5 சனி நடக்காமலே ஏழையானவர்களும் உண்டு, கடங்கான ஆனவர்களும் உண்டு. அப்போ 7.5 சனி நடந்தால் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுங்கிறது தப்பு. தசாபுத்தி ஒரு மனிதனுக்கு சரியில்லை என்றால் 7.5 சனி என்பது இருக்கவே வேண்டாம். வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை சந்தித்திருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 3வது திசையாக நீச திசை இருந்தால், 4வது திசையாக சனி திசை வந்தால், 5வது திசையாக செவ்வாய் திசை வந்தால், இந்த திசையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்குள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 மடங்கு பாதிப்பை சந்தித்தவர்களை சந்தித்திருக்கிறேன். ஏன்னா 3வது திசையாக நீச திசை நடக்கக்கூடாது, 4வது திசை சனி திசை நடக்கக்கூடாது, 5வது திசை செவ்வாய் திசை நடக்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ள இந்த திசைகள் வந்துடும். வராமல் இருப்பவர்களை பற்றி கவலை இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சாராம்சத்தில் திசைகள் வந்தால்
ஏழரை சனியே இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களும் உண்டு. அப்ப தசாபுத்தி தானே காரணம். ஏழரை சனியோட தாக்கம் இருந்தும் ஏழரை சனியே நடக்காத மாதிரி செல்வந்தர்கள் ஆனவர்களும் உண்டு. அப்ப அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு யோக திசை நடந்ததாக அர்த்தம். பிறக்கும்போது ஜாதகம் யோகமாக இருந்து தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% பாதிப்பு இல்லாமல் இருந்து கொள்ளலாம். அதிலிருந்து விடுதலையானவர்களை பார்த்திருக்கோம். ஏழரை சனி இல்லாமல் திருமணம் செய்து பாதித்தவனையும் பார்த்திருக்கோம். ஏழரை சனி இருக்கும்போது திருமணம் செஞ்சு நல்லா இருந்த சில பேரை பார்த்திருக்கோம். ரொம்ப பேரை பார்க்க முடியாது. ஏழரை சனி என்பது தாக்கம் தான். ஆகவே இந்த மீனராசி நேயர்களுக்கு என்னுடைய குறிப்பு என்னன்னா, முக்கியமான குறிப்பு, திருமண வயதில், அதாவது 25 வயதில் ஆண்கள் இருந்து திருமண முயற்சி செய்தால் 5 ஆண்டுகள் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். தவறே கிடையாது. அப்போ 30 வயசு தான் ஆகும். பிரச்சனை நிச்சயமா வராது. தயவு செஞ்சு திருமண முயற்சியை தள்ளி வைத்து விடுங்கள். பொண்ணுங்க 22 வயது ஆனாலே திருமணத்துக்கான முயற்சி எடுத்துறீங்க. ஆனா ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்காது. ஒருவேளை நடந்தால் குழந்தை இருக்காது. குழந்தையே இருந்தா பிரிவு வந்துடும். இதை கடந்த தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி நேயர்களை சந்தித்த காரணத்தினால்தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்றேன். அப்ப 22 வயது பெண்ணுக்கு ஒரு தந்தை திருமணம் செய்து வைக்க, டிகிரி முடிச்சாச்சு, நீ கல்யாணத்தை முடிச்சேன் சார், 22 23 வயசா இருக்கலாம். 5 ஆண்டுகள் கழிக்கும் போது 27 + 28 வயசு தான் வரும். வயதும் முதிர்ச்சியாகும், கெட்ட நேரமும் நிறைவடைந்திருக்கும், வாழ்க்கையில் பக்குவமும் ஏற்பட்டுரும், நல்லபடியா படிச்சுட்டு வேலைக்கும் போயிருவாங்க, வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பாங்க. அதன் பிறகு கல்யாணம் பண்ணி வச்சா எந்த ஒரு குறைபாடுமே வராது. ஆகவே இந்த பெற்றோர்கள் நான் சொல்லிய இந்த கருத்தை தயவு செஞ்சு ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களும் சரி, பெண் பிள்ளையை பெற்றவர்களும் சரி, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் திருமணம் செய்வதை கிட்டத்தட்ட தவிர்த்துருங்க. அப்போ 30 வயசு ஆகி போச்சு சார், அப்ப இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.5 ஆண்டுகள் கழிச்சு 32 வயசுல கல்யாணம் பண்ணுங்க. பாதசனி 32 வயசுக்கு பிறகு வரும்போது பெரிய பாதிப்பை தர மாட்டார். ஜாதகங்கள் அடிப்படையை பார்த்து ஜாதகங்கள் நல்லபடியா இருந்ததுன்னா நிச்சயமா திருமணம் செய்யலாம். அப்ப 28 வயசுல இருந்துச்சுன்னா 28 வயசுல இருந்தா 32 வயசு. அதனாலே கடந்த கால அனுபவங்களைத்தான் உங்களோடு நான் இப்போ பகிர்ந்துகிறேன். ஆனால் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதாகவே இருந்தாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையோடு உங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். தொழில்துறை மிகவும் கவனம் இருக்க வேண்டும். அரசியல், அரசாங்கம், இந்த மாதிரி எந்த மாதிரி பொறுப்புல இருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களும் கவனமா படிக்க வைங்க. கிட்டத்தட்ட இந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பள்ளியில் கல்லூரி ஆண்டின் இறுதி ஆண்டு, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் நிச்சயமாக கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்க தான் செய்வாங்க. ஏன்னா 5 ஆண்டுகள் இன்னும் இருக்க போறதுனால 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர்களுக்கு 5 ஆண்டுகள் இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி இந்த ராசியில் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அதிகமான சப்போர்ட் பண்ணணும். அதாவது அவங்களை பத்திரமா பாதுகாத்துக்கணும். பள்ளியில் படிப்பதை தாண்டி டியூஷன் வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்கள படிக்க வைங்க. கவனமாக படிக்கணும். அதாவது வாங்கி வந்த வரத்தின்படி நல்லா படிக்கிற மாணவனுக்கு மார்க் குறையும். வாங்கி வந்த வரத்தின்படி கல்வி இல்லாதவனுக்கு ஃபெயில் ஆகிடுவான். அதில் இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சு உயர்கல்வி படிக்கணுங்கிற மாணவர்கள் இறுதி ஆண்டு படிப்பை முடிச்சு வேலைக்கு போகணுங்கிற பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்க. கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க. பெரிய வேலை வேணும்னு நினைச்சிட்டு இருக்காம கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க. நிச்சயமா வெற்றி பெற்றுவீங்க. மார்க்குக்கு தகுந்தவாறு படிப்பை முயற்சி பண்ணுங்க மாணவர்கள். ஆகவே 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சனி பகவானுடைய பெயர்ச்சி மீனராசி நேயர்களுக்கு பெரிய பாதிப்பை தரும்னு என்னால் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பாதிப்புகளை தரத்தான் செய்வார். திசாபுத்தி சாதகமா இருந்தால் 100% பாதிப்பை தரமாட்டார். அதை தாண்டி பக்தி, குலதெய்வ வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, உங்களுடைய இஷ்ட கடவுள் வழிபாடெல்லாம் செஞ்சுக்கணும். அதற்கு மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்னை நேரில் தான் நீங்க சந்திக்கணும். வெளியூர்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலம் ஜாதகத்தை அனுப்பிச்சு கேட்டுங்க. பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக அன்னிட்ட உங்க கருத்துக்களை சொல்லி உங்க ஜாதகத்தை காட்டி அதில் இருக்க நன்மை தீமைகளை தெளிவாக தெரிஞ்சுங்க. நிச்சயமா நான் என்ன சொல்றேனோ அது நடந்தே தீரும். அது அம்பாளுடைய உத்தரவு. ஆகவே என்னை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. திருச்சி, ஸ்ரீரங்கம் தான் நம்மளுடைய ஆஃபீஸ், வீடு எல்லாமே. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. மீனராசி நேயர்கள் சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு யார் ஒருவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ எந்த கிரக தாக்கத்துக்குமே ஆளாக மாட்டார் என்பது சான்றோர்கள் கருத்து. கோள் செய்யாததை குலதெய்வம் தான் செய்யும். கோள் செய்யும் ஆபத்துகளிலிருந்து குலதெய்வம் பாதுகாக்கும். இதை அனுபவித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார், நிர்வானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார், பல நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப் மூலம் பார்த்தாலும் சரி, நேரடியாக பார்த்தாலும் சரி, நேராக ஸ்ரீரங்கம் வந்துருங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். Yeah.
நன்றி.